யோசிங்க. தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை சாப்பிட்டா தலைவலி நிக்குது. அதுக்கப்புறம் தலைவலி எப்போ ஒரு நாள் வந்தா தேவைப்படும், இல்லைன்னா அந்த மாத்திரை தேவையில்லை. அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா அந்த சக்கரை நோயின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டா சக்கரை நோய் தீருதே இல்லை. சுகர் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தீந்துருது. ஆனா சக்கரை நோய்க்கு மாத்திரை கொடுக்குற மருத்துவர் சாகுற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியோ இந்த மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை. எல்லாரையும் நோயாளிகள் ஆக்கி வச்சு மருந்து மாத்திரை இங்க வியாபாரம் செய்து அந்த வருமானத்துல அவன் முண்டாட்டி புள்ள மஞ்சள் குளிக்க நம்மளை எல்லாம் கொண்டுட்டாங்க. நோயை கண்டுபிடிச்சு எங்க போய் சொல்றது? அப்படின்னா எப்படி சொல்றது? சாகுற வரைக்கும் நீங்க சொல்ற நோய் தீர்ந்தத்தானே என் மருந்து மாத்திரைக்கு பெருமை. மருத்துவமனையும் கூடுது, மருந்தகங்களும் கூடுது. ஆனால் அதை பத்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருத மகான். கடலூர் மாவட்டம் மருதூரிலே அப்பேற்பட்ட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடுகிறார். கடைசியில் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அறைக்குள்ள போனார். ஜோதியில் ஜோதியில் ஜோதியானார்னு பாடப்படுது. அது மட்டுமா? தலையில அன்று எழுதல பிரம்மன், எழுதா குறைக்கு அழுது நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்படுறார். எழுதா குறைக்கு அழுது என்ன செய்வேன் அப்படின்னா, விதியையும் வெல்லக்கூடிய சக்தி இந்த கடவுளுக்கு உண்டு. அந்த கடவுள் முருகப்பெருமானுக்கு உண்டு. வேள்விமலை சாரல் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அருணகிரியாருடைய விதியை மாற்றி அமைத்து இறக்க வேண்டியவரை பிழைக்க செய்து திருப்புகழ் பாட வைத்தார். 14 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.